You can now make online payments to Divisional Secretariat Maduravala via GovPay. எதிர்க்கட்சி பக்கம் இப்போ அதிகமான கூல் ஆயிக்குது. எனக்கு தெரிஞ்சா I'll give you a point of order later. Can we listen to this member, வெடிப்புற கூல் வாகை தேனமா நம்ம ஹித்தனே ஐஸ் வெடி வேலாயத்தி மெஹாரியட். இந்த நாட்டில் ஏற்றுமதியில் முக்கியம் வகிக்கின்ற ஆடைகளாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம், தென்னையாக இருக்கலாம். இவை அனைத்தும் இந்த நாட்டின் ஏற்றுமதியிலிருந்து பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்காக இருப்பது. ஆனால் இவை அனைத்தையும் சென்ற அரசாங்கங்கள் நாசமாக்கி விட்டார்கள். எவ்வாறென்றால் வடமேல் மாகாணத்தில் குருநாகலில் அதிகமான தென்னை உற்பத்தி இருந்தாலும் புத்தளம் மாவட்டத்தில் தென்னை தேங்காயை அதிகமாக ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி இருந்தாலும் புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம் தொகுதி அண்டிய எல்லா பிரதேசங்களிலும் அதிகமான தென்னை தோட்டங்கள் இருக்கின்றன. அந்த தென்னை தோட்டங்களில் முன்னிய அரசாங்கங்கள் உள்ள அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இருக்கலாம், யாருக்காவது போஸ்டர் அடித்து கொடுப்பவர்களுக்கும் அவர்களுக்காக வாகன வசதி செய்து கொடுப்பவர்களுக்கும் குறைந்த அந்த வாடகைக்கு கொடுத்து அந்த தென்னந்தோட்டங்களை அதன் உற்பத்திகளை நாசமாக்கி இருக்கிறார்கள். சென்ற காலங்களில் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் வரவு செலவு வாசிக்கப்படும் போது எல்லா நேரங்களிலும் துண்டு விழப்பட்டுள்ளன. இன்று எமது அரசாங்கம் இந்த வரவு செலவு இந்த இடையிலான இடைவெளியை குறித்திருக்கின்றபடியால் எமது அரசாங்கத்தில் இன்று துண்டு விழாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. வருகின்ற எமது வரவு செலவு திட்டத்தில் கூட எமது துண்டு விழாமல் ஒரு சிறந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்குமா இருக்கின்றது. நாட்டின் வருமானங்கள் எந்த அளவுக்கு எமது நாட்டில் தேசிய வருமானங்கள் முன்னெடுத்துள்ளது என்றால் 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அரசாங்க வருமானம் ரூபா 2321 மில்லியனாக இருந்த போதிலும் அதே நேரத்தில் 2024 ஆண்டில் முதல் 6 மாதங்களில் ரூபா 1864 மில்லியனாகவே இருந்தது. அதே நேரம் எமது நாட்டின் ஏற்றுமதியில் 2025 ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மொத்த ஏற்றுமதி வருமானம் 9992.53 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்தது. இது 2024 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 7.79 வீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை இலங்கை சுங்கைத்துறையால் சேகரிக்கப்பட்ட வருமானம் ரூபா 1271 மில்லியன் ஆகும். ஜூலை மாதத்தில் சேகரிக்கப்பட்ட ரூபா 231 மில்லியனுடன் இந்த வருமானம் மேலும் அதிகரித்துள்ளது. இது இதுவரையில் எந்த ஆண்டின் அதிகபட்ச சுங்க வருமானமாகும். இந்த ஆண்டின் கடந்த 6 மாதங்களில் துறைமுகங்களில் இருந்து கூட ஈட்டப்பட்ட இலாபம் ரூபா 24,418 மில்லியன் ஆகும். கடந்த 2024 ஆண்டு முழுதும் துறைமுக செயல்பாடுகளில் இருந்து ஈட்டிய லாபம் ரூபா 14,691 மில்லியனாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் முந்தைய ஆண்டை விட 66 வீதம் வளர்ச்சியாக இருக்கின்றது. சென்ற தேர்தல்களில் கூட எதிர்க்கட்சியினர்கள் கூறினார்கள் மேடைக்கு மேடையில் எமது நாட்டுக்கு வெளிநாட்டு உதவி கிடைக்காது, முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என்று. ஆனால் இன்று எமது நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வாரத்துக்கு கூட போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது இந்த இலக்கை அடைவதற்காக எமது தென்னை உற்பத்தியை 5 லட்சம் ஏக்கர்களுக்கு அதிகமாக நாங்கள் இன்னும் செய்வதற்கான ஏற்பாடுகளை எமது அரசாங்கம் செய்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மட்டும் சுற்றுலாத்துறை 2290 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது 2024 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 5.7 வீதம் வளர்ச்சியாக இருக்கின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஆண்டு முதல் 7 மாதங்களில் 607 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு Mohammed Faisal, you have 2 more minutes. கடந்த ஆண்டுகளை விட எமது ஆண்டில் அதிகமாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, எமது நாட்டில் இன்று சுற்றுலாத்துறை அதிகமான வருமானம் இருக்கின்றபடியினால் சுற்றுலாத்துறையை அதிகமாக மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அதனோடு புத்தளம் மாவட்டத்தில் கல்பட்டி பிரதேசம் என்பது ஒரு விசேடமான பிரதேசமாகும். அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் எமது சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர்கள் வருகை தந்த நேரம் அங்குள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருவதாகவும்
அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் சிறந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதாகவும் கூறி இந்த கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எமது கல்பட்டி பிரதேசத்தில் கட்பில்லியில் அதிகமான தீவுகளை கொண்ட பிரதேசம், அதில் மாலத்தீவுகளில் கூட அதிகமான தீவுகளை கொண்டுதான் அங்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இன்று எமது நாட்டில் இந்த வருடம் 30-40 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல் எமது நாட்டில் இங்கு இந்த முன்னைய அரசாங்கங்கள் கல்பட்டி பிரதேசங்களில் அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தியார்களோ இல்லையோ, அங்கு போதை வஸ்துகளை அதிகமாக மேம்படுத்தினார்கள். கடந்த திங்கட்கிழமை வந்த எமது மக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கல்பட்டி புத்தளத்துக்கு பிரவேசித்து கல்பட்டி வனாத்தீவில் பகுதியில் இருக்கின்ற அந்த போதை வஸ்துகளை குறைவடைத்து இல்லாமல் இருப்பதற்கான வடமேல் மாகாணத்தில் இருந்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் கூட்டி அதாவது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் எமது ஜனாதிபதி அவர்கள் யுஎன்னில் கதையில் சேர்த்தது போல இந்த நாட்டில் எமது எந்த அளவுக்கு என்றால் இந்த அதாவது போதை வஸ்தை நாங்கள் இல்லாமல் ஒழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். அதேபோல் எமது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற போதை வஸ்து பாவனைகளை வியாபாரிகளை அனைத்தையும் நாங்கள் இல்லாமல் ஒழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். எமது ஜனாதிபதி அவர்கள் யூனியனில் குறிப்பிட்டது போல அதாவது வறுமை ஒழிப்பு, இன்னும் போதை வஸ்துகளை இல்லாமல் ஒழித்தல், கல்வியை மேம்படுத்தல் போன்ற இவ்வாறான வேலை திட்டங்களை எமது அரசாங்கம் முன்னெடுப்பதோடு எதிர்காலத்தில் எமது நாட்டில் வறுமை ஒழிப்பதோடு வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கான அதிகமான வேலை திட்டங்கள் எமது அரசாங்கம் செய்திருக்கின்றன. அதுக்கான கொடுப்பனவுகள், கல்வியை மேம்படுத்துக்கான மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள், வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கான வயோதிபர்களுக்கான கொடுப்பனவுகள், அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுகள், இன்னொரு தேவையான வேலைகளை செய்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வருகிற காலங்களில் எமது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வறுமையை ஒழிப்பதோடு போதை வஸ்தை இல்லாமல் ஒழிப்பதோடு சிறந்த ஒரு கல்வியுடைய நல்ல ஒரு சமாதானமான நல்ல ஒரு நாட்டை எங்களால் உருவாக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.